சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ங்க. அவங்களோட பர்ஸ் பார்த்தீங்கன்னா 79,10,00,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா 0.9 லேக்ஸ் கிட்டத்தட்ட 80,00,000த்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் 90,000 தான் கிட்ட 90,000 கிட்டத்தட்ட தான் மிச்சம் வச்சிருக்காங்க. சரி அவங்கலாம் யார் யார் ரீட்டெயின் பண்ணாங்கன்னா, அபிஷேக் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்ரஜித், பாபா அப்ரஜித் அவருமே ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க. ஜெகதீசன் நாராயணன் ஜெகதீசன் அவருமே ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் ராஜ் அண்ட் சிலம்பரசன் இவங்க எல்லாத்தையுமே தான் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயின் ஒரு மாதிரி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. அண்டு இந்த அப்புறமேட்டு எக்ஸ்பென்சிவாக யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் 18,00,000க்கு எடுத்திருக்காங்க. அண்டு ஸ்வப்னில் சிங்கையுமே எடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கு அடுத்தது 18,00,000 10,80,00,000க்கு ஸ்வப்னில் சிங் ஆர்சிபிக்காக ப்ளே பண்ணியிருப்பார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்திருக்காங்க. அப்போ ரோஹித் சுதர் அவர் பார்த்தீங்கன்னா 7,95,00,000க்கு எடுத்திருக்காங்க. மோஹித் ஹரிஹரன் அவருமே 5,20,00,000க்கு எடுத்திருக்காங்க. அக்ரம் கான் அவர் 1,10 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அமௌண்ட் இவங்க போகல. சேப்பாக எல்லாத்தையுமே கம்மியாக போயிட்டாங்க. விஜய் சங்கருக்கு 18, அப்புறம் ஸ்வப்னிக்கு 10 போனோம். அப்புறம் மித்த 7, 5ன்னு சொல்லிட்டு அப்படியே கம்மி பண்ணி 1க்கு வந்துட்டாங்க. மித்த இருக்க எல்லா பிளேயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை 0.65 மீன் பார்த்தீங்கன்னா 65,000 50,000 தான் எடுத்து வச்சிருக்காங்க. யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆசிக், பிரேம்குமார் அண்ட் ராஜலிங்கம், தினேஷ்ராஜ் அண்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். கிருபாகரன், ஆசிக், ஸ்ரீனிவாஸ் அண்ட் ராஜன், சச்சின், அர்ஜுன் அண்டு சுனில் கிருஷ்ணா. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. உங்கள்ட்ட அவைலபிள் ஸ்லாட்ஸுமே கிடையாது. 0 டீம் ஃபுல்லாகிடுச்சு. 25 பேருமே ஃபில் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பேட்டிங் பவர் ஹிட்டிங் பவுலிங்குமே இருக்காங்க. பட் எப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசுகிறேன்.